Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியை இன்று மாலை சந்திக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்திற்கு நிதி வழங்குவதற்கு குறித்து நேரில் வலியுறுத்த உள்ளதாக தகவல். டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி புறக்கணிப்பு. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. 2009ஆம் ஆண்டுக்கு பின் முன்கூட்டியே தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. கேரள மாநிலத்தில் 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மல்லபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பு. மல்லபுரம், இடுக்கி, பத்தினம்திட்டா உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் சிவப்பு நிற எச்சரிக்கை. கேரளாவின் வயநாடு மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். கடந்த ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது கேரள அரசு. கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு, இடுக்கி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குவாரிகள் செயல்பட தடை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நீலகிரி, கோவையில் மாநில பேரிடர் மீட்புக் குழு முகாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் நிறுத்தி வைப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பொழிவு. நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தம். கோவை குற்றாலம் தற்காலிகமாக மூடல். வெள்ளப்பெருக்கு காரணமாக வனத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் பஞ்சாயத்து பகுதிகளுக்கு சொத்து, தண்ணீர் வரி உயர்த்தப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்ப பெறவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தூத்துக்குடியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை. செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை அதிகாரிகள் கண்காணிக்க தவறியதாக எழுந்த குற்றச்சாட்டு. தமிழக அரசு பதிலளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 71,920க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,990க்கு விற்பனையாகிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாடிக்கு அபராதம் விதிப்பு. கோவை வடக்கு தாலுகா வட்டாட்சியருக்கு
1 மாத சிறை தண்டனையும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. திருவள்ளூர் அருகே விளையாட்டு மைதானத்திற்கு வேலி அமைத்த நகராட்சி நிர்வாகம். எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குண்டுகட்டாக கைது. சிவகாசியில் தீப்பெட்டி மூலப்பொருட்கள் வைக்கப்பட்ட குடோனில் தீ விபத்து. வானுயிரை எழுந்த கரும்புகையால் மக்கள் அவதி. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் கார் மீது லாரி கவிழ்ந்து கோர விபத்து. குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சோகம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதிக்கு சென்றார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல். அரசியல் சாசனத்தை தவிர நீதிபதிகளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஓய்வு பெறும் உச்சநீதிமன்ற நீதிபதி AS ஓஹா பேச்சு. பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகளிடம் ஆதரவு திரட்டும் இந்தியா. கொரியா, UAE, ஜப்பான், ரஷ்யாவை தொடர்ந்து பஹ்ரைன் உயர் அதிகாரிகளுடன் MPக்கள் குழு சந்திப்பு. இந்தியா நேபாள சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல். இரு நாடுகளும் இணைந்து கூட்டு ரோந்து பணி. பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவித்ததால் பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. ஐநாவில் இந்தியா விலக்கம். ஆப்பிள் நிறுவனத்தை தொடர்ந்து சாம்சங் நிறுவனத்திற்கு நெருக்கடி. ஐபோன் போல் சாம்சங்கிற்கும் 25% வரி விதிக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தகவல். இரண்டாம் உலகப் போருக்கு பின் லிதுவேனியாவுக்கு நிரந்தர பாதுகாப்பு படைகளை அனுப்பிய ஜெர்மன். ரஷ்யா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஐரோப்பிய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை. IPL தொடரின் 66வது லீக் ஆட்டம். பஞ்சாப், டெல்லி அணிகள் இன்று மோதல். அஜித் குமார் ரேசிங் என்ற புதிய யூடியூப் சேனலை தொடங்கினார் நடிகர் அஜித் குமார். அஜித்தின் கார் பந்தய நேரலை நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படும் நிலையில் ரசிகர்கள் உற்சாகம். தமிழ் இயக்கத்தில் நடிக்கும் கார்த்திக் 10 நாட்களில் படப்பிடிப்பு தொடங்கும் என படக்குழு அறிவிப்பு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.